2008ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு 5 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பாக பிள்ளையானுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவலையும் பார்த்துக் கொள்ளலாம். போலீஸ் பாயிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபருக்கு திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாயிஸ் யார், என்ன காரணத்துக்காக அவர் தேடப்படுகிறார் என்பது தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ந்து கொள்ளலாம். அதே வேளையில் நாமல் ராஜபக்ச இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றியிருக்கின்ற உரை ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நாங்கள் பின்கதவால் ஓடியவர்கள் அல்ல என்பது போன்றும் தற்பொழுது இருக்கின்ற போலீஸ் மா அதிபர் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள் காணொளிக்குள்ளே செல்லலாம். இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற மிக முக்கியமான சம்பவங்களில் முதலாவது விடயமாக பார்க்கப்படுவது இந்த பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒத்திவைக்கப்பட்ட விசாரணை. இதன் பின்னணிகள் தொடர்பாக ஆராய்வோமாக இருந்தால் 2008ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற T-56 ரக துப்பாக்கியை வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். இவற்றில் பிரதான சந்தேக நபராக பிள்ளையானோடு சேர்ந்து இயங்கிய இராணுவ புலனாய்வாளர்களும் அவர்களுக்கு தகவல் வழங்குகின்ற நபர்களுமாக பல்வேறுபட்ட முஸ்லிம் நபர்கள் இருக்கிறார்கள். பிள்ளையானும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார். எனவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக. இப்பொழுது 5 கொலைகள் தொடர்பாகவும் பிள்ளையான் அந்த வழக்கிலே இப்பொழுது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். ஈஸ்டர் தாக்குதலோடு ஏற்கனவே இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று உங்களுக்கு பல்வேறுபட்ட காணொலிகளை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதை அரசாங்கமும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. பிள்ளையான் இவ்வாறு இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கின்ற நிலைமையில் இன்றைய தினம் இந்த விசாரணை தள்ளி போடப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இவர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இவருக்கான உத்தரவை வழங்கியிருக்கிறது. மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தர்சினி முன்னிலையிலே இன்று செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இவருக்கான பாதுகாப்பு காரணங்களுக்காக இவர் காணொலி ஊடாகவே மன்றிலே ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கல்லடி பகுதியில் இடம்பெற்ற 5 தொடர் கொலை சம்பவம் மற்றும் காணி பிரச்சனைகள் தொடர்பிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து பிள்ளையான் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற அதே வழியில் இவ்வழக்கில் பிள்ளையான் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதுடன் அவருக்கு எதிராக கொலை மற்றும் காணி பிரச்சனைகள் தொடர்பான 3 பிரதான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த வழக்கிலே சந்தேகப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ தகவல் வழங்கிய நபர்கள் மற்றும் புலனாய்வு பிரிவில் இயங்கிய நபர்கள் என்று பலர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த இடத்தில் தான் இந்த போலீஸ் பாயிஸ் என்று சொல்லப்படுகின்ற நபர் அவர் தொடர்பாக இப்பொழுது திறந்த ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போலீஸ் பாயிஸ் யார் என்று பார்த்தால் மட்டக்களப்பு பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு செயற்பாடுகளின் பின்னணியில் இருந்து செயற்பட்டவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையே கலவரத்தை உண்டு பண்ணி அதிலே பல்வேறுபட்ட கொலைகளை மேற்கொண்டு அவற்றை தமிழீழ விடுதலை புலிகளின் மேல் போட்டுவிட்டு இவர் அங்கிருந்து தப்பி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இவர் இப்பொழுது லண்டன் பகுதியிலே வாழ்ந்து வருகிறார் என்றும் இவருக்கு திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வருங்காலத்திலே அது சர்வதேச பிடியாணையாக மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு பகுதியிலே சரியா சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்து அங்கிருக்கின்ற பல்வேறுபட்ட முஸ்லிம் நபர்களை வதைத்தவர் தான் இந்த பாயிஸ் என்று சொல்லப்படுகிறது. பல்வேறுபட்ட முஸ்லிம் நபர்கள் தங்களது செயற்பாடுகளுக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்று புலப்பட்ட நபர்கள் பலரை இவர் கொலை செய்திருக்கிறார் என்று ஒருவர் அரசு சாட்சியாக மாறி சாட்சி சொல்லி இருக்கிறார். அந்த சாட்சியத்தின் அடிப்படையிலே பள்ளிவாசலுக்கு தொழ வந்த நபர்கள் உட்பட பலரை இவர் கொலை செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக டிஎம்பிபி கட்சியைச் சேர்ந்த சாந்தன் கொலையோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த சாந்தன் கொலையின் பிற்பாடு தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையே ஒரு கலவரம் போன்று ஏற்பட்டு அதிலே 10 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அதே வேளையில் 100 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம் மக்களின் சொத்துக்களும் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயமும் புலப்பட்டிருக்கிறது. இந்த நபரது செயற்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மக்களை ஒரு கொதிநிலையிலே வைத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே ஏதோ ஒரு விடயத்தை புரிந்து அந்த மக்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்களை ஒன்றுபட விடாமல் தமிழ் முஸ்லிம் உறவை பிளவுபடுத்தி அவற்றின்பால் தனது காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. முகமது ஷிபான் முகமது சயித் என்று சொல்லப்படுகின்ற
2 நபர்களை தனக்கு பக்கபுறமாக வைத்துக்கொண்டு சகல கொலைகளுக்கும் இவர் பித்திட்டிருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2008ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற பல்வேறுபட்ட கொலைகளின் பின்னணியில் இந்த பாயிஸ் இருந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவரை தாடி பாயிஸ் என்றும் புலனாய்வு பாயிஸ் என்றும் சிஐடி பாயிஸ் என்றும் அழைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவர் பல்வேறுபட்ட விடயங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இவை தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு மேற்கொண்டு அதனது அடிப்படையிலே தான் அவருக்கு இப்பொழுது திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டிஎம்பிபி கட்சியில் இருக்கின்ற நபர்களையே இவர் சுட்டு கொலை செய்திருக்கிறார் என்பது விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருக்கின்ற அதே வேளையில் பட்டப்பகலில் மக்கள் மத்தியிலே வைத்து பல்வேறுபட்ட கொலைகள் இவரால் செய்யப்பட்டிருக்கின்றன என்கின்ற விடயம் அப்பொழுது பலருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2005ஆம் ஆண்டு ஒரு டிவிஷனல் செக்யூரிட்டியை கொலை செய்துவிட்டு, அதாவது சுனாமி வீட்டு திட்டத்திலே ஒரு முறைகேடை செய்திருக்கிறார் என்றும் அது சரியா சட்டத்திற்கு உட்படவில்லை என்றும் அதனால் தண்டனை வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தும் அந்த டிஎஸ்க்கு இவர்கள் மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளி அப்படியே தமிழ் விடுதலை புலிகள் மீது சுமத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு பள்ளி வாசலிலே தொழ வந்த ஒரு நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரையும் கொலை செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு முஸ்லீம் நபராக இருந்து கொண்டு பள்ளிவாசலிலே தொழ வந்த சக முஸ்லீம் நபரை சுட்டு கொலை செய்திருக்கிறார் என்று எண்ண தோன்றுகின்றது. ஆனால் இதன் பின்னணியில் அவர்களது குடும்பத்தினரால் போலீஸ் தரப்புக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டிலே இந்த கொலைகள் யாவும் போலீஸ் பாயிஸ் என்று சொல்லப்படுகின்ற குறித்த நபராலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இவை யாவும் கணக்கில் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. காலம் கடந்து 2016ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை போலீஸ் நிலையத்தில் வாழச்சேனையில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்திலே இவை தொடர்பாக முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எந்த விதமான ஒரு விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இவர்தான் கோத்தபாய ராஜபக்சவின் செல்ல பிள்ளையாக இருந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கன் சைட் வதை முகாம் என்று சொல்லப்படுகின்ற ட்ரிப்போலியன் பிளட்டூன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொலை கும்பலிலே இவர் பிரதானமானவராக இருந்திருக்கிறார். எனவே இவருக்கு எதிரான எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு எல்லோரும் பயப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே இந்த வழக்கு இன்றைய தினம் வந்திருக்கிறது. அதாவது இந்த 5 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பாக இடம்பெறுகின்ற வழக்கில் பிள்ளையான் 3வது குற்றவாளியாக இருக்கிறார். ஆனால் பிள்ளையான் தரப்பு சட்டத்தரணிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், பிள்ளையானுக்கு அங்கே அவர் இப்பொழுது ஒரு கடற்படை முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். வெளிகந்த கடற்படை முகாமிலே அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். கடற்படைக்கு வழங்கப்படுகின்ற உணவு இவருக்கும் வழங்கப்படுகிறது. ஆனால் இவரது பாதுகாப்பை கருத்திலே கொண்டு, இவருக்கு ஏதாவது செய்து விடுவார்கள் என்பதை கருத்திலே கொண்டு இவருக்கு வழங்கப்படுகின்ற உணவுகள் யாவும் பரிசோதனை செய்யப்பட்டு இவருக்கு வழங்கப்படுகின்றன. எனவே இவ்வாறு உணவுகள் வழங்கப்படுகின்ற வேளையில் அவை சிதைவடைந்திருக்கின்றன என்றும் அவற்றை தன்னால் உண்ண முடியாமல் இருப்பதாகவும் சட்டத்தரணிகள் மூலம் இவர் ஒரு அறிவிப்பொன்றினை நீதிமன்றத்துக்கு விடுத்திருக்கிறார். அதே வேளையில் 73 வயதாக இருக்கின்ற தனது தாய் தன்னோடு பேச வேண்டும் என்றும் கிழமையில் 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்களாவது தான் தனது தாயோரோடு உரையாடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்தர வேண்டும் என்றும் பிள்ளையான் கேட்டிருக்கிறார். இந்த செய்தி தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. கர்மா என்று சொல்லி ஒன்று இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த கர்மா இப்பொழுது திரும்பி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த பிள்ளையான் டிஎம்பிபி கட்சி ஆரம்பித்த காலத்தில் இவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்டவர்கள் கடத்தலிலும் பல்வேறுபட்டவர்களை பிடித்து வந்து சிறை வைத்த சந்தர்ப்பத்திலும் பல தாய்மார்கள் இரவு பகல் பாராமல் இவரது டிஎம்பிபி அலுவலகத்தின் வாசலில் இருந்து கண்ணீர் மல்க கெஞ்சிய காட்சிகள் இப்பொழுது தங்கள் மனக்கண் முன் வந்து போவதாக பலர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த தாய்மாரின் கண்ணீரும் கவலைகளும் இப்பொழுது பிள்ளையானுக்கு மீண்டும் கர்மாவாக வந்திருக்கிறதா என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளையில் அந்த தாய்மாரை ஏறெடுத்து பார்க்காத பிள்ளையான் இப்பொழுது தனக்கு ஒரு நிலைமை வருகின்ற வேளையில் சட்டத்தரணிகள் மூலம் தனது தாயாரோடு பேச வேண்டும் என்று எத்தனிப்பது எந்த வகையில் நியாயம் என்பது போன்றும் கேள்விகள் கேட்கப்படுகின்றன. உண்மையில் பார்க்க போனால் எத்தனையோ தாய்மாரின் கண்ணீர்களை இவர் மறந்திருக்கிறார். எத்தனையோ தாய்மார் இவரது அலுவலகம் நோக்கி வந்திருக்கிறார்கள். அலுவலகத்தில் தவமாய் இருந்திருக்கிறார்கள். இவர்களால் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட தங்களது பிள்ளைகளுக்கு ஒரு வேளை என்றாலும் ஒரு தரம் என்றாலும் உணவு ஊட்டுவதற்கு நாங்கள் உணவோடு வந்திருக்கிறோம் என்று மிக இரக்கமாக கேட்டிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் மறந்த பிள்ளையான் அவர்களை எங்கேன்று இல்லாது செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட பிள்ளையார் இன்று தனது தாயாரோடு கதைப்பதற்கு எத்தனிக்கிறார் என்றால் இது எந்த வகையில் நியாயம் என்பது போன்று கேள்விகள் கேட்கப்படுகின்றன. எனவே இப்பொழுது போலீஸ் பாய்ஸுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையானுக்கும்
இந்த கொலைகள் எல்லாம் மக்கள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு பெரும் பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றன. பலர் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அது தவிர டிஎம்பிபி கட்சியில் சேர்ந்த பலர் இப்பொழுது அரசு சாட்சிகளாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்ற தகவலின் படியும் பிள்ளையான் இந்த குற்றத்திலிருந்து வெளிவருவது என்பது இனி முடியாத காரியம் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இவருக்குரிய அந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்த்துக் கொள்ளலாம். இதே வேளையில் இன்றைய தினம் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் ஒரு உரையாற்றியிருக்கிறார். அந்த உரையிலே நாங்கள் பின் கதவால் ஓடுபவர்கள் அல்ல என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். யார் பின்கதவால் ஓடியது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2002ஆம் ஆண்டு இவர்கள் எவ்வாறு இயங்கு நிலையில் இருந்த ஒரு உலங்கு வானூர்தி நோக்கி தப்பி ஓடினார்கள் என்றும், இவரது சிறிய தந்தையார் எவ்வாறு உள்ளாடைகளை கூட எடுக்க முடியாது நாடாளுமன்றத்தை விட்டு தப்பி ஓடினார் என்றும், எந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நாடு நாடாக அலைந்தார் என்பதையும் இவர் மறந்துவிட்டார் போல் இருக்கிறது. மக்களை வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு வந்து நாட்டை விட்டு ஓடிய ஒரு சித்தப்பாவின் மகன் பேசுகின்ற பேச்சா இது என்பது போன்று இன்று சமூக வலைத்தளங்கள் கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார். அது தவிர போலீஸ் மா அதிபர் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இப்போது இருக்கின்ற போலீஸ் மா அதிபர் ஜேபிபியின் கருத்தை ஏற்று அவர்களது வீட்டிற்கு பொருட்கள் வாங்குகின்ற செயற்பாட்டை செய்யாமல் தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதில் இருந்து ஒரு விடயம் தெரிய வருகிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டார் என்பதை இவர்கள் மறந்துவிட்டார்களா என்று இன்று ஊடகங்கள் பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கின்றன. சரி, இவை இப்படி இருக்கின்ற நிலையிலே நேற்றைய தினம் வெளியாகியிருந்த, அதாவது 3ஆம் தேதி வெளியாகியிருந்த ஒரு சம்பவம் ஒன்று, யாழ்ப்பாணம் கோண்டாவில் காளி கோவிலடி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜா ஜனுஷன் வயது 32 எண்ணப்படுகின்ற ஒரு தவில் வித்துவானின் மரணம். இந்த தவில் வித்துவானின் மரணம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. எதற்காக இவர் இவ்வாறு தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற விடயம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. முன்னரும் ஒரு தவில் வித்துவான் இறந்திருந்தார். எனவே அதனைத் தொடர்ந்து இதுவும் ஒரு இறப்பாக பார்க்கப்படுகிறதா என்ற செய்தி பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில்தான் இவரது இறப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஜனுசனுக்கு எதிராக கோப்பாய் போலீஸ் நிலையத்திலே ஒரு 18 பவுன் நகை திருடிய தொடர்பான உறவினர்களால் ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது என்றும், அது தொடர்பான விசாரணைகளை கோப்பா போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும், அதன் ஒரு கட்டமாகத்தான் ஜனுசன் தூக்கில தொங்கி இறந்திருக்கிறார் என்பது போன்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. உடற்கூற்று பரிசோதனைக்காக கோப்பாயிலிருந்து இப்பொழுது சடலம் பொது வைத்தியசாலையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இனி விசாரணையின் பிற்பாடுதான் இப்பொழுது கோப்பா போலீசார் சரியான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். விசாரணையின் பிற்பாடுதான் இது எதற்காக இடம்பெற்றது, ஏன் இடம்பெற்றது என்பது தொடர்பாக தெரிய வரும். அதுவரை பொய்யான செய்திகளை பரப்புவதை தவிர்த்துக் கொள்வோம். சரியான தகவல் வருகின்ற வழியில் அவற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதே வழியில் அந்த இரட்டை சகோதரிகள் தொடர்பாக பல்வேறுபட்ட காணொலிகள் ஊடகங்களூடாக சமூக வலைத்தளம் ஊடாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் என்றும், அவர்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கிறது என்றும், தந்தை தவறாக நடந்து கொண்டார் என்றும், இப்படி பல்வேறுபட்ட தகவல்களை நீங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் உண்மைத்தன்மை புரியாது ஒரு வீட்டில் 2 உயிர்கள் போயிருக்கின்றன. அந்த உயிர்கள் நினைத்து உறவினர்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் நீங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டு அவர்களை மேலும் துன்பத்தில் ஆழ்த்தாமல் இருக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டம் களிவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துறை நீலாவணை கிராமத்திலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீடொன்றிலிருந்து தாலிக்கொடி உட்பட 25.5 பவுன் நகைகள் களவு போயிருக்கின்றன. இவை தொடர்பாக உடனடியாக செயற்பட்ட குடும்பத்தினர் போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்றினை அளித்திருக்கிறார்கள். இந்த முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஒரு யுவதியை கைது செய்திருப்பதோடு அவரிடமிருந்து நகைகளையும் மீட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது, வெளி மாவட்டம் ஒன்றிலிருந்து தங்களது வீட்டில் வந்து தங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகின்ற குறித்த அந்த யுவதியே இந்த நகைகளை களவாடி இருக்கிறார் என்று விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. தங்கி படிப்பதற்கு இடமில்லை என்பதற்காக இவர்கள் ஒரு அடைக்கலம் கொடுத்து படிக்க அனுமதித்திருந்த அந்த வேளையில் அவர்களது வீட்டிலே இவ்வாறான செயற்பாட்டை இந்த யுவதி மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பல்வேறுபட்டவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒருவருக்கு வீட்டிலே தங்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம், அவர் இவ்வாறு எங்களது 25.5 பவுன் நகை என்று சொல்வது சாதாரண ஒரு தொகை அல்ல. இப்பொழுது பவுன் போய்கொண்டிருக்கின்ற விலையிலே இவை பெருந்தொகை நகைகளை இவர் களவாடி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக இப்பொழுது அந்த குறிப்பிட்ட யுவதி நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றும், அவை தொடர்பாக நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல உறவுகளை இதுதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.